ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் மாமிடிக்காய் பப்பு தான் செய்ய போகிறோம். சூப்பராக இருக்குங்க. நம்ம ஊருக்கு சொல்லணுன்னா மாங்காய் பருப்பு குழம்புன்னு கூட சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு இந்த மாதிரி 2 மாங்காய் எடுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னவே பருப்பை நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். துவரம் பருப்பு. ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மாங்காவையும் தோல் நல்லா சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே குக்கரில் ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, இந்த மாங்காயை கட் பண்ணி அந்த கொட்டையுமே சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். பருப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு ஒரு பூண்டையும் உரித்து சேர்த்துக்கோங்க. இப்போ வச்சு 4-5 விசில் வந்ததும் எடுத்துடலாம். பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும். இப்போ ஒரு மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க. என்கிட்ட மத்து இல்லை, அதனால் நான் அந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு கடைஞ்சிக்கிறேன். நல்லா கடைஞ்சிட்டு அதில் இருக்கிற கொட்டையை எடுத்துடலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். எண்ணெய் விட்டு சீரகம் போட்டு தாளிச்சிக்கிறேன். சீரகம், ஒரு 4 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா அப்படியே கீறிக்கிறேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இது மாதிரி நல்லா வதங்கினதும் இப்போ அந்த பருப்போடு இதை சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளவுதாங்க, மாமிடிக்காய் பப்பு ரெடி ஆகிடுச்சு. செம சூப்பர் டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் இந்த குழம்பு இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மாசமாக இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா பருப்பு வேகிற வாசனையே பிடிக்காது. ஒரு சில சமயம் வாமிட்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாங்காய்லாம் போட்டு வேகும்போது அந்த வாசனை பிடிக்கும், ஒன்றும் செய்யாது. மாசமாக இருக்க பெண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மாமியாருக்கும் அம்மாவுக்கும் இந்த வீடியோவை காமிச்சு செஞ்சு தர சொல்லி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.